சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே, அதாவது பார்த்தீர்கள் என்றால், கைவிட்ட பாஜக, தூதுவிட்ட விஜய், கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறதா ஓபிஎஸ்? இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதாவது பார்த்தீர்கள் என்றால், தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவில் இணைய முடியாத பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியில் தொடர்வது அல்லது வேறு கூட்டணிக்கு செல்வதா என ஆலோசித்து வருகிறார். இன்றைய கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்க வாய்ப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டும் உள்ள நிலையில் இதனையடுத்து அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் ஆளுங்கட்சியான திமுக 200 தொகுதிகளை இலக்காக கொண்டு களமிறங்கியுள்ளது. தற்பொழுது உள்ள கூட்டணியை உடையாமல் தேர்தல் வரை கொண்டு செல்ல காய் நகர்த்தியுள்ளது. இதே போல அதிமுகவும் திமுகவை வீழ்த்தி பலத்த ஒரு கூட்டணியாகத்தான் உருவாகி வருகிறது. அந்த வகையில் பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்துள்ளது. அடுத்ததாக ஒரு சில கட்சிகளிடம் இரகசிய பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. இதுக்கப்புறம் பார்த்தீர்கள் என்றால், இதனுக்கிடையே தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவையே அதிமுகவை திரும்பி பார்க்க வைத்தவர் ஜெயலலிதா. நாட்டில் 3வது மிகப்பெரிய கட்சி என்ற அடையாளத்தையே உருவாக்கி அசத்தினார். இவரது மறைவிற்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்டுள்ள அதிகார மோதல் காரணமாக தனித்து விடுவதாக கூறப்படுகிறது என்றுதான் சொல்லப்படுகிறது. ஜெயலலிதா இருந்தவரை முக்கிய நபராக திகழ்ந்த ஓபிஎஸ் அதிகார மோதலில் தனித்து விடப்பட்டார். அடுத்ததாக சசிகலா, டிடிவி தினகரன் என தனியாக பிரிந்து சென்றனர். இதனிடையே அதிமுகவை கைப்பற்றிய எடப்பாடி பழனிசாமி வழிநடத்தி வருகிறார். இபிஎஸ் தலைமையில் அதிமுக உட்கட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல் என தான் சந்தித்து வருகிறது. இதனை எடுத்து பார்க்கும் பொழுது, எனவே தலைவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அதிமுக தொண்டர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். இதனை எடுத்து பார்க்கும் பொழுது, அந்த வகையில் அதிமுகவில் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் இணைய தயார் என பன்னீர்செல்வம் அறிவித்தார். ஆனாலும் இதனை எடப்பாடி பழனிசாமி ஏற்கவில்லை. இதனையடுத்து பாஜகவிடம் ஆதரவு தேடி சென்ற ஓபிஎஸ் அதிமுகவை இணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பாஜகவோ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்பியது. இதனால் ஓபிஎஸ் கண்டு கொள்ளாமல் விட்டது பெரிய ஒரு விஷயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்தாலும் இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ் போட்டியிட முடியாது. பாஜகவின் தாமரை இலை சின்னத்தால் தான் பேட்டியிட முடியாமல் தத்தளித்துத்தான் கொண்டிருக்கிறது. இதனையடுத்து பாஜகவுடன் கூட்டணியை தொடர்வதாக ஆலோசித்து தொடங்கியுள்ளது. இதனையடுத்து மேலும் பார்க்கும் பொழுது என்னவென்று பார்த்தால், அதே நேரத்தில் பாஜக கூட்டணியில் இருந்து விலகும் பட்சத்தில் விஜயின் தாவேகாவின் இணைய திட்டமிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்பொழுது வரை விஜய் மட்டுமே தனி அணியாக இருந்தால், ஓபிஎஸ் தலைமையிலான அணி விஜய் அணிக்கு வந்தால் வரவேற்க தயாராக இருப்பதாகவே தகவல் தான் வெளியாகி இருக்கிறது. மக்களே, என்னவென்று பார்க்கும் பொழுது சுவாரஸ்யமான நிகழ்வுகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அரங்கேறப் போகிறது என்று. மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.